كفى وسلام على عباده الذين اصطفاه أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وآله وصحبه وسلم: كل أمتي معافى إلا المجاهر، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்பாளன் எல்லாம் வல்ல ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தனும் கருணையும் சலாமெனும் சாந்தியும் இந்த உலகத்திற்கோர் அற்கொடையாக வந்துதித்த மண்டை ஓட்டிலே மது அருந்திக் கொண்டிருந்த மடையர்களை மாந்தராக்கி சென்ற மாநபி என் உயிரிலும் மேலான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை அலுவலுவாக பின்பற்றுடைய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபீன்கள், கியாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய முஃமின்கள், முஸ்லிம்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், ஆண்கள், பெண்கள், சிறார்கள் அனைவர் மீதும் அன்றும் இன்றும் இனி என்றும் சொரிந்தல்வானாக. புனிதமிக்க ஹுத்பாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு நவைத்துல் இஅ்திகாஃப ஃபி ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா, இந்த மஸ்ஜிதிலே வீட்டிற்கும் காலமெல்லாம் இஅ்திகாஃபுடைய நியத்துடனே இருப்பேன் என்ற நியத்தை வைத்தவர்களாக, புதுப்பித்தவர்களாக வந்து குழும்பிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையின் மூலமாகவும் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொல்லால் செயலால் என்னென்ன விடயங்களை எடுத்து நடவுங்கள் என்று பணித்துள்ளார்களோ, கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ, அவ்வாறான அனைத்து விடயங்களையும் அவசர அவசரமாக தங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்து கொள்ளுமாறும், என்னென்ன விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வை கூட செல்லக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியுள்ளார்களோ அனைத்து விடயங்களை முற்றுமுழுதாக தடுத்து நடந்து கொள்ளுமாறும் எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், ரமதானிலும் சரி, ரமதான் அல்லாத காலங்களிலும் சரி, பள்ளிக்குள்ளே இருக்கும் பொழுதும் சரி, பள்ளிக்கு வெளியே சென்ற பிறகும் சரி, தனிமையில இருக்கும் பொழுதும் கூட்டத்திலே இருக்கும் பொழுதும் அந்த வல்லவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி தக்வாவுடன் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு ஆரம்பமாக அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்வதோடு, அல்லாஹ் ஒவ்வொரு வினாடியும் எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையோடு நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். எந்த அளவு அல்லாஹ் எம்மை கண்காணிக்கின்றான், உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை எம்மில் குடிகொள்ளுமோ அந்த அளவு எம்முடைய வாழ்க்கையிலே கட்டங்கட்டமாக பாவங்கள், தவறுகள் எம்மை விட்டும் தூர விலகி செல்லும். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்லதோ கெட்டதோ அதனுடைய அளவு அணுவை விடவும் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய பிரதிபலனை நிச்சயமாக இந்த உலகிலும் கண்டுகொள்வான், நாளை மறுமையிலும் கண்டுகொள்வான். லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களில் சிலவற்றை குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அதிலே பிரதானமான ஒரு உபதேசம் தான், என் அருமை மகனே, நீ செய்யக்கூடிய ஒரு செயல் அது நீ மக்கள் பார்க்க முடியாத ஒரு இடத்திலே செய்கின்றாய், ஆகாயத்தில் செய்கின்றாய், அல்லது நீ இருளுக்குள்ளால் செய்து கொண்டிருந்தாலும் அதனை நிச்சயமாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். அதனை பார்த்து அதற்குரிய பிரதிபலனை உனக்கு தந்தே தீர்வான் என்ற கருத்து குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எஞ்சிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே நாம் தொழிலிலே ஈடுபட்டாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டாலும் சரி, கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபட்டாலும் அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற சிந்தனையோடு வாழ பழகிக் கொள்வோம். அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், ஒவ்வொருவரும் தத்தமது வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே எவ்வளவோ நன்மையான காரியங்கள் செய்து கொண்டு வந்தோம்.
உற்சாகமாக செய்து கொண்டு வந்தோம். பல இபாதத்துக்களை விழித்து நாங்கள் செய்த வரலாறுகள் இருக்கின்றது. ஆனால் படிப்படியாக காலம் செல்ல செல்ல அந்த இபாதத்துக்களிலே ஒரு வேகம், ஆசை, ஆர்வம் குறைந்து செல்வதை நீங்கள் பார்க்கலாம். எத்தனையோ இபாதத்துக்களை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொள்கின்றோம். எத்தனையோ இபாதத்துக்களை நான் செய்து அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்கின்றோம். ஆனால் செய்ய முடியாது போய்விடுகிறது. இதற்கு இரண்டு காரணங்களை சொல்லலாம். ஒன்று முதுமை, இரண்டாவது நாம் செய்கின்ற பாவங்கள். பாவங்கள் தவறுகள் அதிகரிக்க அதிகரிக்க நாம் செய்கின்ற இபாதத்துக்களிலே எமக்கு சோம்பேறித்தனம் உண்டாகும், ஆர்வம் குறையும். அருமையானவர்களே, முன்னொரு காலத்திலே அல்லாஹுவை சதாவும் வழங்கக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார். அவர் அல்லாஹ்விடத்திலே தியானிக்கும் பொழுது இப்படியான ஒரு வார்த்தையை கூறினார். கம் ஆசிக ஃபலம் துஆகிபினி, யா அல்லாஹ், நான் எத்தனையோ பாவங்களை உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன், தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றேன். வலம் துஆகிபினி, நீ என்னை தண்டிக்கிறாய் இல்லையே. அல்லாஹ் அந்த அடியானுக்கு பதில் கூறும் வகையிலே சொன்னான், கம் ஆகிபுக வ அன்த லா தத்ரி, எத்தனையோ தண்டனைகளை உனக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கின்றேன். வ அன்த லா தத்ரி, அதனை நீ விளங்கிக் கொள்ள மாட்டிருக்கிறாய், நீ புரிந்து கொள்ள மாட்டிருக்கிறாய். எத்தனையோ தண்டனைகளை தந்து கொண்டே இருக்கின்றேன். அல்லாஹ் அதற்கு விளக்கம் கூறினான். ஆரம்பத்திலே எவ்வளவோ உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு இபாதத்துக்களில் ஈடுபட்டாய். அந்த ஆர்வமும் தேட்டமும் படிப்படியாக உன்னிடத்திலே குறைந்து செல்வதை நீ பார்க்கவில்லையா? அருமையானவர்களே, பாவம் செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய தண்டனைகளிலே ஒரு வகைதான் நன்மை செய்கின்ற விடயத்திலே ஆர்வம் குறைந்து கொண்டே செல்லும். எமக்கு தெரியாமலே எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். பாவம் என்று தெரியாமலே எத்தனையோ பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் நாம் செய்கின்ற தவறுகளை பகிரங்கப்படுத்துவது, பிறரிடத்திலே நாங்கள் பெருமையாக அதனை பேசுவது. அருமையானவர்களே, மிகப்பெரிய ஒரு தவறு. நாம் செய்கின்ற தவறை விட நாம் செய்த தவறை மற்றவர்களிடத்திலே பகிரங்கப்படுத்துவது அது மிகப்பெரிய ஒரு தவறு. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய பல திருநாமங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் சத்தார். அல்லாஹ் அடியார்கள் செய்கின்ற தவறுகளை மன்னித்து அப்படியே மூடி விடுகின்றான். எந்த அளவுக்கு மூடுகின்றான், எந்த அளவுக்கு மறைக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹுவே குர்ஆனிலே கூறுகின்றான், அடியார்களே, அல்லாஹுவாகிய நான் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறையும் நான் குற்றம் பிடித்து நான் பிடிப்பேனேயானால் மா தரக அலா தஹ்ரிஹா மின் தாபத்தின், இந்த உலகத்திலே யாருமே எஞ்ச மாட்டீர்கள். இந்த உலகத்திலே யாருமே எஞ்ச முடியாது. அந்த அளவுக்கு தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்று குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் நம்முடைய தவறுகளை மூடி மறைக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உம்மதி முஆஃபா, என்னுடைய உம்மத்தினர் ஒவ்வொருவரும் மன்னிக்கப்படுவார்கள், இல்லல் முஜாஹிர், தான் செய்த தவறை பிறரிடத்திலே பகிரங்கப்படுத்துபவனை தவிர. தான் செய்த தவறை, குற்றத்தை பிறரிடத்திலே பகிரங்கப்படுத்துகின்றானே, பெருமையாக பேசித் திரிகின்றானே, இவனை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு நாள் தினம் சொன்னார்கள், மனிதர்களிலே கெட்டவன் யார் தெரியுமா? மனிதர்களிலே மிக கெட்டவன் யார் தெரியுமா? இரவு நேரத்திலே தன்னுடைய மனைவியோடு உடல் உறவிலே ஈடுபட்டு விட்டு அடுத்த நாள் தன்னுடைய நண்பர்களோடு அந்த தவறை பகிரங்கப்படுத்துகின்றானே, பரிமாறிக் கொள்கின்றானே, இவன் தான் மனிதர்களிலே மிக கெட்டவன் என்ற வார்த்தையை சொன்னார். எனவே அருமையானவர்களே, நாம் செய்கின்ற தவறுகளை முறையிட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் முறையிட வேண்டும். நாம் செய்கின்ற பாவத்தை அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் நாங்கள் முறையிட வேண்டும். மனிதர்களிடத்திலே முறையிடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் ஏற்படாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே ஒரு பெண்மணி வருகின்றார். ஆயிஷாவே,
என்னுடைய கரத்தை ஒரு அந்நிய ஆண் பிடித்து விட்டார், என்ன செய்வது? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அங்கே மஸ்அலாவுக்கு பதில் சொல்லவில்லை, ஃபத்வா சொல்லவில்லை. ஹிஜ்ரன் ஹிஜ்ரன், மறைத்து விடு, மறைத்து விடு, அந்த தவறை வெளிப்படுத்தி தெரியாது சொன்னார்கள். ஃபஇன்னல் இபாத், நீ அடியார்களிடத்திலே சொல்லி திரிவதனால் யுஈரூன வலா யுகையிரூன், எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டார்கள். தவறை அவர்கள் பகிரங்கப்படுத்தி திரிவார்கள், குறையாக சொல்லுவார்கள். இந்த வயதிலே இப்படியான தவறு செய்யணுமா என்று தவறை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். நீ சொல்ல வேண்டிய இடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே சொல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுகையிரு வலா யுஈரு, ஒரு நாளும் செய்கின்ற தவறை தவறாக அவன் பார்க்க மாட்டான். அந்த தவறை மாற்றுவான், நன்மையாக மாற்றுவான், உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தருவான் என்று சொல்லி அனுப்பினார். எனவே அருமையானவர்களே, பெற்றோர்களிலே அதிகமானவர்களை நீங்கள் பார்க்கலாம், தன்னுடைய வாலிப காலத்திலே, வாலிப பருவத்திலே செய்த தவறுகளை, குற்றங்களை, பெரும் பெரும் பாவங்களை தங்களுடைய பிள்ளைகளோடு பரிமாறிக்கொள்வார்கள். நான் இந்த வயதிலே இருக்கும் பொழுது இப்படியெல்லாம் செய்திருக்கின்றேன், பெருமையாக பேசிக் கொள்வார்கள். அருமையானவர்களே, இந்த பெருமையாக பேசுவது, பகிரங்கப்படுத்துவது சில பொழுது அந்த பிள்ளைகளிடத்திலே அந்த தவறை செய்ய தூண்டலாம். எனவே அதிகமான பெற்றோர்கள் இந்த விடயத்திலே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியுடைய சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி வருகின்றார், தான் செய்த தவறை நபியிடத்திலே முறைப்பாடு செய்கின்றார். நபி அவர்கள் அதை பெரிதாக கருதவில்லை. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அடியாரை அழைத்து, அடியாரே, அல்லாஹ் மறைத்த பாவத்தை நீ ஏன் வெளிப்படுத்துகின்றாய் என்று அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்துவிடு என்று அங்கே சொல்லி அனுப்பினார்கள். அருமையானவர்களே, எனவே நாம் செய்கின்ற தவறுகள், குற்றங்களை நாங்கள் மறைக்க வேண்டும். நாங்கள் அதனை ஏற்று அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்ய வேண்டும். இன்று சர்வ சாதாரணமாக சோசியல் மீடியாக்களிலே நாம் செய்கின்ற தவறுகளை பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இசை கச்சேரிகளிலே பாடல்களுக்கு ஆடிய அந்த வீடியோக்களை, அந்நிய பெண்ணோடு இருந்த வீடியோவை, போட்டோஸ்களை இன்று பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நண்பர்களோடு பரிமாறிக் கொண்டிருக்கின்றோம். அதில் வேறு அவர்களுக்கு பெருமை. அந்நிய பெண்ணோடு இருந்த போட்டோக்கள், மதுபானம் அருந்துகின்ற காட்சியை பிடித்த அந்த போட்டோஸ்கள் எல்லாம் நாங்கள் இன்று நண்பர்களோடு பரிமாறிக் கொள்கின்றோம். அல்லாஹ் மறைத்த, அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்ய வேண்டிய அந்த தவறுகளை நாங்கள் அடியார்களிடத்திலே முறைப்பாடு செய்கின்றோம். அதை காட்டி பகிரங்கப்படுத்தி பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். அருமையானவர்களே, இது பெருமைப்படுவது மிகப்பெரிய ஒரு பாவம். எனவே அருமையானவர்களே, இந்த தவறுகளை, நாங்கள் செய்த குற்றங்களை நாங்கள் வெளிப்படுத்தாமல் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்ய வேண்டும். ஏற்றுக்கொள்கின்ற அந்த தன்மை எமக்கு ஏற்பட வேண்டும். சிலரை நீங்கள் பார்க்கலாம், தான் செய்த தவறை நியாயப்படுத்துவது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தவறு செய்தார்கள், இப்லீஸ் என்பவனும் தவறு செய்தான். இப்லீஸுக்கு உத்தரவு என்னது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யுமாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன கட்டளை என்ன? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம். இருவருமே தவறு செய்தார்கள். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டார்கள். இப்லீஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் செய்த தவறை அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்தார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். யா அல்லாஹ், எனக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், என்னை மன்னித்து விடு. நீ மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகள் என்ற துஆவை, பிரார்த்தனையை, தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்லீஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்விடத்திலே கேள்விக்கு மேல் கேள்வி தொடுத்தான். என்னை நெருப்பால் படைத்தாய், இவரை மண்ணால் படைத்திருக்கின்றாய், இவருக்கு எப்படி நான் சுஜூத் செய்வது என்று அல்லாஹ்விடத்திலே பெருமையாக பேசினான். அல்லாஹ் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், மறுமை நாள் வரைக்கும் எடுத்தறியப்பட்ட ஷைத்தான் என்று ஓதும் அளவுக்கு அவனை கேவலப்படுத்தி விட்டான்.
எனவே சகோதரர்களே, செய்த தவறை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்ய வேண்டும். செய்த தவறை நியாயப்படுத்த நாம் ஆரம்பிப்போமேயானால் நிச்சயமாக மறுமை நாள் வரைக்கும் அது கேவலம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தவறாக ஒரு கொலை செய்து விட்டார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு வாலிபருக்கு இலேசாக அடித்தது, அது பலமாக பட்டு அவர் மரணித்து விட்டார். பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை, பல வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை என்னது? நீங்கள் ஒரு நபியாக இருக்கிறீர்கள், ஃபிரௌனிடம் சென்று நீங்கள் அல்லாஹ்வின் பால் அவரை அழைக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதவியோடு சென்று ஃபிரௌனை அழைத்தார்கள். ஃபிரௌன் முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வஃஅல்த ஃபஅலதக அல்லதி ஃபஅல்த், நீ செய்த அந்த செயலை நீ மறந்து விட்டாயா? ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? பல்லாயிரக்கணக்கான கொலைகளை செய்தவன். மூசா என்ற ஒரு மனிதர் இந்த உலகத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பல குழந்தைகளை, அதிலும் விசேஷமாக ஆண் குழந்தைகளை கொலை செய்தவர். பல கொலை செய்த அந்த மனிதர் மூசாவிடம் கேட்கின்றார், நீ செய்த தவறு நீ மறந்து விட்டாயா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தவறு செய்த அந்த தினத்திலேயே தௌபா செய்து விட்டார்கள். அல்லாஹ் அதையும் குர்ஆனிலே சொல்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தவறுக்காக வேண்டி வருந்திய அந்த வார்த்தை எவ்வாறு அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்தார்கள்? ரப்பி இன்னி ظلمت نفسي فاغفر لي. தன்னுடைய குற்றத்தை ஏற்று தௌபா செய்து விட்டார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த தவறை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபிரௌன் என்பவன் பல கொலைகளை செய்தவன். ஆனால் அவன் தான் செய்த தவறை தவறாக கருதவில்லை, பெருமையாக பேசினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவரை ஒரு நபியாக, ஒரு பெரிய ஒரு உலுல் அஸ்ம் உறுதிமிக்க நபிமார்களில் ஒருவராக மாற்றினான். ஃபிரௌனை கேவலப்படுத்தினான். எனவே அருமையானவர்களே, நாம் செய்த தவறுகளை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொண்டு தௌபா செய்யப்பட வேண்டும். இது ஒரு பகுதி. நாம் செய்த தவறுகளை வெளிப்படுத்துவது, அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் அதை முறைப்பாடு செய்வது என்பது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கிறது, பிறருடைய தவறையும் பிறருடைய பாவத்தையும் மறைக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை அம்சமாக இருந்தது. நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே எத்தனையோ தவறுகள் செய்த மனிதரை நபி அவர்கள் மன்னித்திருக்கின்றார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத், மாயிசுல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர் விபச்சாரம் செய்து விட்டார். ஒருவர் சொன்னார், நபியிடத்திலே சென்று தௌபாவை பெற்றுக்கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து மாயிசுல் அஸ்லமி என்ற அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு தான் செய்த தவறை ஏற்றுக்கொள்கின்றார். நபி அவர்கள் வலது பக்கம் திரும்புகின்றார்கள், இடது பக்கம் திரும்புகின்றார்கள். பிறகு சொன்னார்கள், நீ முத்தமிட்டிருப்பாய். மறுத்து விடுகின்றார்கள். பிறகு அவர் திரும்ப திரும்ப அந்த தவறை ஏற்றுக்கொண்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை அழைத்து சென்று நாலாபுறமும் நின்று கல்லெறிந்து கொன்று விடுங்கள் என்று சொன்னார். சகோதரர்களே, அங்கு கல்லெறிந்து கொல்லப்படுகின்றார், ஷஹீதாக்கப்படுகின்றார். பிறகு இந்த தவறை நபியிடத்திலே கொண்டு நீங்கள் முறைப்பாடு செய்யுங்கள் என்று சொன்ன அந்த சஹாபியை அழைத்து பாராட்டவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல விடயத்தை செய்தாய் என்று பாராட்டவில்லை. ஹல்லா சதர்த பிஸௌபிக, ஹல்லா சதர்தஹு பிஸௌபிக, உன்னுடைய ஆடையினால் அவரை நீ மூடி வைத்திருக்கலாமே, ஏன் என்னிடத்தில் அனுப்பினாய் என்று அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை எச்சரித்தார்கள். நபியுடைய காலத்திலே இப்படியான சம்பவங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. பிறருடைய தவறை மறைப்பது மிகப்பெரிய ஒரு இபாதத். மன் சதர முஸ்லிமன் சதரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, எவர் ஒருவர் ஒரு முஸ்லிமுடைய ஒரு குறையை மறைக்கின்றாரோ
அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவருடைய குறைகளை தவறுகளை மறைத்து விடுவான். அதற்கு மாற்றமாக எவர் ஒருவர் ஒரு முஸ்லிமுடைய தவறை வெளிப்படுத்துவாரோ இவர் நடு வீட்டிலே ஒளிந்து கொண்டிருந்தாலும் நடு தெருவுக்கு இழுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை கேவலப்படுத்தியே ஆகுவான். எனவே அருமையானவர்களே, சஹாபாக்களிடத்திலே நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஜுஹைனா கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்ட பொழுது நபி அவர்கள் யாரோடு ஜினா செய்தாய், எந்த இடத்திலே செய்தாய், எவ்வாறு செய்தாய் என்றெல்லாம் நபி அவர்கள் விசாரிக்கவில்லை. அவர் ஏற்றுக்கொண்டார். நபி அவர்கள் தண்டனை கொடுத்தார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருடைய விடயத்திலே ரொம்பவும் பக்குவமாக பேணுதலாக நடந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வாக்குதான் கஃபா பில் மர்இ கதிபன் அயுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. இன்று நாம் ஒரு செய்தி வந்துவிட்டால் அதனுடைய உண்மை தன்மை என்ன என்று விசாரிப்பது கிடையாது. என்னுடைய செய்திதான் பெஸ்டாக இருக்க வேண்டும், நான் போடுவதுதான் முதலாவது சுட சுட செய்தியாக இருக்க வேண்டும் என்று பலர் நினைத்து கேட்கின்ற வருகின்ற செய்தியெல்லாம் விசாரிக்காது அதனை அப்படியே குடும்பங்களுக்கு பரிமாறிக் கொள்கின்றார்கள். அயுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. நபி அவர் சொன்னார்கள், இவன் பொய்யன் என்பதற்கு அடையாளம் எவன் ஒருவன் தீர விசாரிக்காமல் ஒரு செய்தியை, ஒருவருடைய தவறை மூடி மறைக்காமல் தீர விசாரிக்காமல் பகிரங்கப்படுத்துகின்றானோ அவன் பொய்யன் என்பதற்கு அடையாளம் என்றார்கள். எனவே அருமையானவர்களே, ரொம்பவும் பக்குவமாக பேணுதலாக இருக்க வேண்டும். பிறருடைய விடயம் என்று வரும் பொழுது, பிறருடைய மானம் என்று வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே கடைசி உபதேசத்திலே 3 விடயங்களை வலியுறுத்தி சொன்னார்கள். பிறருடைய இரத்தம், பிறருடைய மானம், பிறருடைய பொருட்கள். இது ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஹராம் என்ற வார்த்தையை சொன்னார்கள். ரொம்பவும் பக்குவமாக பேணுதலாக நடக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. யாரெல்லாம் பிறருடைய குறைகளை தேடி திரிகின்றார்களோ, புறம் பேசி திரிகின்றார்களோ, கோல் சொல்லி திரிகின்றார்களோ இவர்களுக்கு கேடுதான் என்று சொல்கின்றார். நாளை மறுமையிலே சகோதரர்களே, நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய சந்தர்ப்பத்திலே கண்ட ஒரு காட்சி. இரும்பிலான நகங்கள் ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களை தாங்களே கீறி கிழித்துக் கொள்கின்றார்கள். தங்களுடைய மார்பகங்கள், தங்களுடைய வயிற்று பகுதி, தங்களுடைய முகம், இது போன்ற முக்கியமான உறுப்புகளை கீறி கிழித்துக் கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடத்திலே கேட்கின்றார்கள், இவர்கள் யார்? இவர்கள் தான் பிறருடைய மானத்திலே விளையாடியவர்கள், பிறரை மானபங்கப்படுத்தியவர்கள். எனவே அருமையானவர்களே, ரொம்பவும் பக்குவமாக பேணுதலாக நடக்க வேண்டியிருக்கிறது. மிக எச்சரிக்கையான ஒரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு தவறு செய்து அந்த தவறுக்காக அவர் தௌபா செய்திருக்கலாம். சில காலங்களுக்கு பிறகு எவரொருவர் அந்த தவறை சுட்டி காட்டுகின்றாரோ அந்த தவறை இவர் செய்யாமல் அல்லாஹ் மரணிக்க செய்ய மாட்டான் என்றார். ஒரு மனிதர், ஒரு அடியார் தவறு செய்தார். தவறு செய்து சில காலங்களுக்கு பிறகு அந்த தவறுக்காக, அந்த குற்றச் செயலுக்காக தௌபா செய்து விடுகின்றார். சில காலங்களுக்கு பிறகு ஒரு மனிதர் அவர் தௌபா செய்த அந்த தவறை சுட்டி காட்டுவார் என்று சொன்னால் நிச்சயமாக சுட்டி காட்டியவர் அந்த தவறு செய்யாதவரை அல்லாஹ் மரணிக்க செய்ய மாட்டார். எனவே அருமையானவர்களே, பிறருடைய மானம் என்பது அமானிதம். அதிலே நாங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅகும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனூ. ஒரு மனிதர் ஒரு செய்தியை கொண்டு வந்து விட்டால் நீங்கள் உடனே நம்பி விடாதீர்கள். ஃபதபையனூ, அதனை அலசி ஆராயுங்கள். இதனுடைய உண்மை தன்மை என்ன என்று அலசி ஆராயுங்கள். நீங்கள் அதனை அலசி ஆராயாமல் முடிவு செய்துவிட்டு பிறகு நீங்கள் கை சேதப்பட வேண்டி வரும்.
ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். நீங்கள் திடீரென்று முடிவு செய்த அந்த முடிவை எண்ணி பிறகு வருந்துவீர்கள் என்று குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய செய்தியை பாருங்கள். ஒரு மனிதர், நம்ம அடிக்கடி கேட்கின்ற ஒரு விடயம்தான், ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு விழியை பிடுங்கிய நிலையிலே, பிடுங்கப்பட்ட நிலையிலே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்து உங்களுடைய நீதம் கேட்டாலும் நீங்கள் அவசரப்பட்டு நீதம் செலுத்திவிட வேண்டாம். எதிர்த்தரப்புவாதி அடையுங்கள். சில பொழுது இவர் அவருடைய 2 விழிகளையும் பிடுங்கியிருக்கலாம் என்ற செய்தியை நீங்கள் பார்க்கலாம். எனவே அருமையானவர்களே, நாங்கள் பிறருடைய விடயத்திலே ரொம்பவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக சிலரை நாங்கள் பார்க்கின்றோம், சிலரை நாங்கள் தவறான எண்ணத்தோடு பார்ப்பதனால் அவர் செய்கின்ற சமூக பணி கூட, அவர் செய்கின்ற நல்ல விடயங்கள் கூட தவறாக புரிகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. நாம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு மனிதர் மீது தவறான ஒரு எண்ணத்தை கொண்டு விட்டோம் என்று சொன்னால், அவர் செய்கின்ற நல்ல விடயங்களும் அவர் செய்கின்ற சமூக பணியும் சில பொழுது தவறாக நம்முடைய கண்ணுக்கு தெரிந்து விடுகின்றது. எனவே நாம் பிறரை பார்க்கின்ற பொழுது நல்லெண்ணத்தோடு நாங்கள் பார்க்க வேண்டும், அவரை நல்ல மனதோடு பார்க்க வேண்டும். அதுவும் மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு படையை அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த படை சென்ற பொழுது அங்கு அந்த படை தங்குகின்ற இடத்திலே மதுபானங்களும் பெண்களும் நடமாடக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. பிறகு அந்த படைக்கு தளபதியாக ஷுரஹ்பீல் என்ற ஒருவரை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நியமித்திருந்தார்கள். ஷுரஹ்பீல் என்பவர் தன்னுடைய படையை நோக்கி சொன்னார், இந்த படையிலே யாரெல்லாம் தவறு செய்து விடுகின்றீர்களோ, யாராவது தவறு செய்து விட்டால் உடனே என்னிடத்திலே அதனை சொல்லி அதற்குரிய பரிகாரத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகின்றார். இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகின்றது. கடுமையாக அந்த தளபதியை எச்சரித்தார்கள். ஒருவர் செய்கின்ற தவறை வெளிப்படுத்த சொல்கின்றாயா? ஒருவர் செய்கின்ற தவறை நீ உன்னிடத்திலே வந்து முறைப்பாடு செய்ய சொல்கின்றாயா என்று எச்சரித்தார்கள். இவ்வாறு சகோதரர்களே, தான் செய்கின்ற தவறுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்திக்ஃபார்களை, தௌபாவை ஏற்பாடு செய்திருக்கின்றான். எனவே நாம் செய்கின்ற அந்த தவறுகளை நாம் மறைத்து அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். பிறருடைய மானம், பிறருடைய தவறு விடயத்திலும் ரொம்பவும் ஜாக்கிரதையாக நாம் நடந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து நிலைமைகளையும் சீராக்குவாயாக. வறுமையை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த கிராமத்தை பொருந்திக் கொள்வாயாக. இந்த கிராம மக்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த கிராமத்தில் உள்ள சிறார்களை பொருந்திக் கொள்வாயாக. வாலிபர்களை பொருந்திக் கொள்வாயாக. வயோதிபர்களை பொருந்திக் கொள்வாயாக. பெண்களை பொருந்திக் கொள்வாயாக. திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பாயாக. திடீர் விபத்துக்களை விட்டு பாதுகாப்பாயாக. நொம்பலமான நோய் வேதனைகளை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி தந்தல்வாயாக. நல்ல நிலையிலே நல்ல வார்த்தைகளை மொழிந்தவர்களாக எங்களுடைய ரூஹலை கைப்பற்றுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை யா அல்லாஹ் நல்ல நிலைமைகளாக ஆக்கி தந்தல்வாயாக. எங்களுடைய வறுமை, கஷ்டம் இது போன்றவற்றை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. அபிவிருத்தியான வாழ்க்கையை தந்தருவாயாக. சுபிட்சமான வாழ்க்கையை தந்தருவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்அம அலா இபாதிஹில் முஃமினீன பில் இர்ஃபான் وأكرمهم من مزيد فضله برؤيته في الجنان وأشهد أن لا إله إلا الله الملك العلام وأشهد أن سيدنا ونبينا صاحب على المقام والصلاة والسلام على من أرسله رحمة للأنام وآله البررة الكرام وأصحابه مصابه الظلام والتابعين لهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الناس أوصيكم بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ويل لكل همزة لمزة.
صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب وخطأ فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله أحمده حمدا وأشكره شكرا جزيلا وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. أما بعد أوصيكم بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة، وعليكم بكثرة الصلاة فإنها مقبولة وشافعة لكم يوم المحشر، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. فيا أيها الناس لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. اللهم صل على محمد، خصوصا على أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب كرم الله وجهه رضي الله عنهم، وعلى عمه الشريفين حمزة وعباس رضي الله عنهما، وعلى سيدي شباب أهل الجنة الحسن والحسين رضي الله عنهما، وعلى سائر الصحابة أجمعين والتابعين له بإحسان إلى يوم الدين رضي الله عنهم ورضوا عنه. أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم احفظ الإسلام والمسلمين، اللهم أيد الإسلام والمسلمين وانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم ويزيدكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.